இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நாங்கள் எங்கள் தேவனிடம் திருப்பிக் கொள்வோம். எத்தனை நல்லவர் என்ற நாளில் நாங்கள் இந்த மண்டபத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருத்தையும் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியம் நடந்திருந்தாலும் தேவன் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிப்போமா? இல்லை, last week we are going to pray to God. நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா இந்த மண்டபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே அப்பா இந்த மண்டபத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக கேட்கிறோம் ராஜா. அப்பா கடந்த நாட்கள் உமக்கு பிரியமில்லாமல் காரியங்கள் நடந்தால் இந்த வேளையிலும் எடுத்து போடும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே நீங்க அப்படியாய் பரிசுத்தப்படுத்தினபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆவியானவரே. தகப்பனே இந்த நாளும் கர்த்தாய் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தாவே அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தா உம்முடைய இரத்தத்தினால் மூடி மறைத்து கொண்டு வந்து சேர்த்தபடி நமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. யாரெல்லாம் கர்த்தாவே வர முடியாமல் தடைப்பட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த தேவன் அழைத்து வரும்படியாக கேட்கிறோம் ராஜா. தடைகளை நீக்குவீராக ராஜா. அப்படியாய் நீங்கள் செய்ய போற கிருபைக்கு உமக்கு நாங்கள் கூடாத ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆவியானவரே. யாரெல்லாம் தகப்பனே இந்த நாளும் வந்தும் வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நேரத்தில் நீங்கள் பேசும்படியாக கேட்கிறோம் ராஜா. Lord, we ask that you speak to every child who has come here before and not coming now. பேசுற தெய்வம் கர்த்தாவே. Lord, you are a speaking God. யா வீட்டிலே இருந்து கர்த்தாவே அப்பா தகப்பனே அப்பா உம்மை அறியாமல் மறந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விசை கர்த்தாவே அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக கேட்கிறோம் ஓய்வு நாளை. Lord, we ask that you remind them of this Sunday, Lord. ஓய்வு நாளும் கர்த்தா உம்மை காணாமல் உம்முடைய வார்த்தையை தேடாமல் இருக்கவே முடியாது ராஜா. Lord, on this Sunday, Lord, we cannot stay at home without looking at you and listening to you. அவர்களை அழைத்து வர போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். Lord, we give thanks for your grace for bringing them in the coming days. அப்பனே இந்த கெண்டன் பட்டணத்தை ஒப்பு கொடுக்க போறோம் ராஜா. Lord, we commit this Kenton town into your hands. அப்பா இந்த கெண்டன் பட்டணம் உமக்கு சொந்தமாகட்டும் ராஜா. Lord, this Kenton town belongs to you. இந்த கெண்டன் பட்டணத்தின் மக்கள் உமக்கு சொந்தமாகட்டும் ராஜா. The people of Kenton belongs to you. ஒரு மக்களும் கர்த்தாவே தமிழ் மாளும் மக்கள் உம்மை அறியாமல் இந்த பகுதியில வாழாம இருக்க முடியாதரா உம்மை அறிய வேண்டும் ராஜா. Lord, all the Tamil speaking people in this area needs to know you, Father. அப்பா இந்த இடத்துல அப்பா ஒரு நல்ல ஒரு ஆராதனை நடக்குது என்று கேள்விப்படட்டும் ராஜா. Lord, let them hear that there is a good service happening in this place. அப்பா வரப்போற நாட்கள் இந்த பண்டிகை நாட்களும் கர்த்தாவே இந்த கெண்டன் பட்டணத்தில் ஒரு ஆராதனை நடக்குன்னு அறிந்து கூடிய சீக்கிரத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்கிறோம் ராஜா. Lord, we ask that you prepare them so that they know the festive season prayers. ஆவியானவரே எங்களால் நினைப்பூட்ட முடியாது உம்மால் தான் நினைப்பூட்ட முடியும் ராஜா. Oh Holy Spirit, we cannot remind them but you can. பறந்து நீர பட்சிகளை போல கர்த்தாவே இந்த ஜனங்களுமே அறிய வேண்டும் ராஜா. Lord, as the birds that fly all over the place, they need to know you. அப்படியே நீங்க செய்ய போற நாட்களை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. Lord, we thank you for your grace for continue to do that. பரிசுத்த ஆவியானவரே உம்மால இது முடியும் ராஜா. Holy Spirit, you can do. உம்மால முடியாத ஒன்றும் இல்ல ராஜா. There is nothing impossible for you. அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா. Lord, at this time. தகப்பனே இந்த இடத்துல கர்த்தாவே அப்பா ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நடக்கிற சிறுவர் ஆலயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, on this Sunday we commit the Sunday children's service into your hands. அதை நடத்துற ஆசிரியர் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. We commit the teachers into your hands. அவளுக்கு இந்த ஞானத்தால் நிரப்புங்கப்பா. Fill them with your wisdom. அப்பா வார்த்தை மூலம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஐயா. Lord, we ask that you teach the children through your scriptures. ஆசிரியரா இருந்து கற்றுக் கொடுங்கப்பா. Lord, as teacher you teach them. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு Thank you for your abundant grace for doing that. பரிசுத்த ஆவியான இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆராதனை நடத்துற மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, we commit the person leading the worship into your hands, O Father. ஆராதனை நேரத்தில் மகளை நீங்க அபிஷேகிக்கும்படியாக கேட்கிறோம் ஐயா. Lord, we ask that you anoint that daughter to the praise and worship. ஒரு ஆராதனை செய்து முடிக்க கர்த்தாவே உமக்கு உகந்த ஆராதனை செய்து முடிக்க அப்பா நீங்க மகளை பயன்படுத்தும்படியாக கேட்கிறோம் ராஜா. Lord, we ask that you use that daughter to do a service worship that pleasing to you. பாடல் மூலம் கர்த்தா ஒவ்வொரு பாடல் மூலம் கர்த்தா பாடல் என்று பாடாத படிக்க ராஜா ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள ஆராதனை செய்து முடிக்க அந்த மகளுக்கு நல்ல பலனை கொட்டுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. Lord, without singing just songs, let them with truth and in spirit worship you. பரிசுத்த ஆவியானவரே மகளோடு கூட இருப்பீராக. Lord, be with that daughter. அப்பா மகளோடு கற்றுக் கொடுப்பீராக. Lord, teach her. மகளை பலப்படுத்துவீராக. Strengthen her. மகளை தைரியப்படுத்துவீராக. Give her courage. உமக்கு முடியாத ஆராதனையிலே உம்முடைய கிருபை உம்முடைய ஆவியானே அசைவாடும்படியாக கேட்கிறோம் ஐயா. Lord, we ask that your works and your Holy Spirit's presence felt in this service. தகப்பனே உம்மால முடியும் ஐயா. நீங்கள் You can do this, Father.
தகப்பனே அப்படியாய் நீங்க செய்ய போற கிருபைக்கு அப்பா உமக்கு கூடாத ஒரு ஸ்தோத்திரம் Thank you செலுத்துறோம் for your ராஜா. grace for doing that so, Father. அப்பா உமக்கு நன்றி அப்பா. Thank you for you. உமக்கு நன்றி அப்பா. Thanks to you, Father. தகப்பனே இந்த நாளும் கர்த்தாவே வார்த்தையை கொண்டு வரும் அடியாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் Lord, on ஐயா. this day we commit the servant of God who அப்பா, brings the word of தகப்பனே, God. வார்த்தை அப்பா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் அப்பா ஊரவி ஒவ்வொருக்குள்ளாயும் செல்லும்படியாக கேட்கிறோம் ஐயா. Lord, we ask that the word penetrate as double-edged sword. தகப்பனே உம்முடைய வார்த்தை ஏனோ தானோன்னு சொல்லி அப்பா அசட்டை பண்ணாத படிக்க ராஜா பட்சிக்கிற கர்த்தாவே பரவலப்ப இந்த வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொருக்குள்ளாயும் ஊடுருவி செல்லட்டும் அப்பா. Lord, let the word of God penetrate every heart today, O இந்த Father. வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொரு பலப்படுத்தட்டும் ஐயா. Lord, let this word strengthen each one. அப்படியே தொலைக்காட்சி மூலம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஊடுருவி போகட்டும் ஐயா. Lord, everyone who's watching this through the live transmission, let the word penetrate their hearts, O Father. அப்பா உம்முடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமான வார்த்தை ஒவ்வொருக்குள்ளேயும் ஒளியாய் புறப்பட்டு போகட்டும் அப்பா. Lord, let the word be light so that they go across to the அப்பா, உம்முடைய people. வார்த்தைக்கு நாங்கள் நடுங்க வேணும் ஐயா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா Lord, we need to have fear for your ஐயா இந்த scriptures. உலகத்தில் எல்லாமே வரும் நம்முடைய வார்த்தை ஒன்றுதான் ராஜா கர்த்தா ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருக்கா புறப்பட்டு போய் அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக கேட்கிறோம் ஐயா. Lord, the entire world is empty. Your word is the one that strengthens ஆவியானவரே everyone. நீங்கள் பேசட்டும் அடியாளோட. Lord, Holy Spirit, you speak through நாங்கள் the கேட்க person. வந்திருக்கிறோம் அப்பா. We are here to listen. அப்பா தகப்பனே மகளை பலப்படுத்துங்க அப்பா. Strengthen the ஐயா daughter. இந்த இடத்துல நின்று பேசுற போது கர்த்தாவே என் தேவன் கர்த்தா உம்முடைய பரிசுத்தரம் கூடைந்து மகளுக்குள்ள புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தாவே ஊடுருவி சென்று ஒவ்வொரு பலப்படுத்தி ஒவ்வொருடைய காயங்களை கட்டும்படியாக கேட்கிறோம் ஐயா. Lord, when the daughter speaks from this pulpit, Lord, let your word strengthen that தகப்பனே, person so that word penetrates every heart and strengthen. ஆவியானவரே அப்படியே இங்க பலப்படுத்த போறபடியா நமக்கு நன்றி Lord, செலுத்துறோம் Holy ஐயா. Spirit, thank you for strengthening தொடர்ந்தும் us. கர்த்தாவே அப்பா துவக்கத்தை முடிவரையும் கர்த்தா பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் பரிசுத்த ஆவியானுடைய கர்த்தாவே கிருபை இந்த இடத்திலே அப்பா பொழியட்டும் ஐயா. Lord, let from the start to the end, let the presence அப்பா, of the Holy Spirit be ஆவியானவரே, poured here. தொடர்ந்தும் கர்த்தாவே வல்லமையா ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. Lord, continue to lead everyone mightily. வந்தவர்கள் வந்த வண்ணமா போகாதபடிக்கு அப்பா குறைவுகளை நிறைவாக்கி அனுப்புங்க அப்பா. Lord, let not everyone return as the way they came and தொடர்ந்து fulfill them. கர்த்தாவே மிகுதியான கர்த்தாவே பிஎஸ் சிஸ்டம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடு அவளுக்கும் பலத்தை கொடுப்பீராக. Lord, we strengthen the PS system for children. ஆசிரியர் நீங்களும் கற்றுக் கொடுங்கப்பா. Lord, as teacher, teach அப்பா them. யாராலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உம்மால மாத்திரம் தான் ராஜா முடியும். Lord, we cannot do, but you அப்பா, can, நீங்கள் Father. தான் கர்த்தாவே பொறுப்படுத்திக் Lord, கொள்ளுங்க. take hold of it. உம்மால முடியும். You can do இந்த it. மண்டபம் இன்றைக்கு நாளும் இந்த ஆறாவது நாளையும் கர்த்தாவே இந்த மண்டபங்களுக்குள்ள அப்பா இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய வசனங்களை கேட்டு கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா கேட்டுக்கொண்டு போய் அதை கர்த்தாவே இருதயத்திலே போட்டு தொடர்ந்து அதுக்குள்ளாக நெருங்கி வாழ உதவி செய்யும்படியாக Lord, every child in this building, let them listen to the word and listen carefully. நன்றி And செலுத்துறோம் ஐயா. we commit and thank the Holy மீண்டும் Spirit. மீதியான வேளை ஆவியான உம்மோட கரத்தில் ஒப்புக் Lord, கொடுக்கிறோம். we commit the rest of the time into your தொடர்ந்து hands. கர்த்தாவே அப்பா பரிசுத்த ஆவியானுடைய கர்த்தாவே Holy கிருபை Spirit, தயவு இரக்கம் இருக்கட்டும் ஐயா. with your grace and அசைவாடுதல் mercy, இருக்கட்டும் ஐயா. let your presence பரிசுத்த be felt. ஆவியானுடைய கர்த்தாவே அப்பா Holy அன்பு Spirit, பொழியட்டும் ஐயா. Let your love be showered. மக்கொருவருக்கே நாங்கள் கர்த்தாவே அப்பா மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் Lord, ஐயா. we have come here to give glory to ஒருவரே only to you. உயர்த்த வந்திருக்கிறோம். We have come here to lift you தகப்பனே only. அன்பின் தெய்வமே உமக்கு ஒருவரே நாங்கள் வாழ்த்தி வணங்குறோம். Loving Father, we worship you. இந்த அன்பு கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Commit them into your loving hands. மீண்டும் மீதானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. Commit the rest of the time again. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Take hold of it. வழிநடத்துங்க. Lead us. ஆசீர்வதிங்க. Bless us எல்லாவற்றையும் in everything. மீண்டும் வரப்போற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டிருக்கிற நல்ல பிதாவே. In the soon coming name of Jesus Christ, we ask in prayer. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? How many of you come prepared? இன்னும் ஒரு ஞாயிறு காலை வேளையை எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். God has given us another Hallelujah. Sunday நாங்கள் morning. எல்லாரும் எழுந்திருப்போம். Shall we all stand up? கர்த்தர் நல்லவர். God is good. அவர் ஒருபோதும் மாறாத தேவனாய் இருக்கிறார். He is never changing God. எங்களுக்கு அவர் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னத்தை சொன்னாரோ அந்த சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Whatever He says in our life, அவர் He is always நல்லவர் able to என்பதை நாங்கள் fulfill. ருசித்து பார்க்க வந்திருக்கிறோம். Let us taste and see that He is good. அவரை ருசித்து பார்க்கும்போது அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தையும் உணர முடியும். When we taste and see, we know கர்த்தர் the power நல்லவர், and the எங்களை glory. ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். God is good. He will never abandon us. பாவத்திலும் சாபத்திலும் ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த எங்களை அவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். In the sin and curse, we were useless, but He has given us salvation and changed us as His children. அந்த அன்புள்ள தேவனை நாங்க துதிக்க போகிறோம். We are going to worship that loving Father. கர்த்தருக்கு நாங்க கரங்களை தட்டி அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க பாடி அவரை இந்த பாடலை பாடி Let us clap our hands and from the bottom of our heart, let us worship Him.
can say hallelujah. அல்லேலூயா அல்லேலூயா பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலகி பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலகி அறிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே அல்லேலூயா பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே அல்லேலூயா 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 கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லேலூயா 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 நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார் நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வு தருகின்றாரே அல்லேலூயா எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வு தருகின்றாரே அல்லேலூயா 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 கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லேலூயா 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 பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலகி பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலகி அறிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே அல்லேலூயா பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே அல்லேலூயா 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 ஆண்டவரே நீர் எங்களை இதுவரை அப்பா காத்த தேவன் ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த எங்களை ஆண்டவரே தேடி வந்து நீர் மீட்ட தேவன் ஆண்டவரே அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே நீர் எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்க வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் Thanks for ஆண்டவரே coming in our lives. நீங்க வராமல் இருந்திருந்தால் நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம் Lord, if you had not come, we would have அழிந்து been போயிருப்போம் somewhere else. ஆண்டவரே Lord. We would have been எங்களை destroyed. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அழைத்து ஆண்டவரே நீதிமான்களாய் மாற்றி உம்மை துதிக்க நீர் வைத்திருக்கிறீர்களே made us righteous and ஆண்டவரே kept us to நீர் எங்களுக்கு worship செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவரே உம்மை Thanks துதித்துக் for கொண்டே all நாங்கள் the இருப்போம் goodness and ஆண்டவரே continue to உம்மை worship. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் நீர் நல்லவர் ஆண்டவரே praise you, Father. நீங்க You are good. வல்லவர் You are a நீங்க good மாறாத தேவன் அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் You are never அப்பா. changing எங்கள் God, வாழ்க்கையில் நீங்க சொன்னதை செய்கிற In our தேவனாய் lives, you do இருந்ததற்காய் what you நன்றி promised, என்று oh Father. சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you, Father. நன்றி ஆண்டவரே Thank you, Father. எங்களுடைய குரல்களை உயர்த்தி இந்த பாடலை நாங்கள் பாடி Lift our voice and sing this song. Lift up your voice and sing dance for joy.
sing. அவர் எங்களுடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். praise அவரை him, he நாங்கள் delights துதிப்போம். in our அவர் ஒருவர் praises. தான் துதிக்கு பாத்திரர். அவர் is ஒருவர் தான் worthy எல்லா of all கனத்துக்கும் praises. பாத்திரர். Worthy அவர் of all ஒருவர் தான் honor. எல்லா மகிமைக்கும் He is worthy of பாத்திரராய் all இருக்கிறார். glory. அவரை நாங்கள் துதிப்போம் துதிப்போம். அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். He delights in the ஹalleluya. உம்மை praises. நாங்கள் Hallelujah. துதிக்கிறோம் Thank you, ஆண்டவரே. Father. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் All ஆண்டவரே. glory we give நீர் to ஒருவரே எல்லா கனத்துக்கும் Worthy பாத்திரர் of all honor, Father. எல்லா மகிமைக்கும் நீங்க பாத்திரர் ஆண்டவரே. Worthy of உம்முடைய all நாமத்தை glory. நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. your உம்முடைய name and நாமத்தை praise, சொல்லும்போது அப்பா எல்லா நோய்களும் எங்களுக்கு When we say your குணமாகும் name, ஆண்டவரே. all the எல்லா diseases are கட்டுகளையும் healed. நீக்குகிற All நாமம் the ஆண்டவரே. bondages are broken எல்லா through your name. பொல்லாத அந்தகார சக்திகளையும் துரத்துகிற the நாமம் evil ஆண்டவரே. spirits உம்முடைய are நாமத்துக்கு destroyed ஈடாக through ஒரு your name. நாமமும் கொடுக்கப்படவில்லை அப்பா. உம்முடைய name is நாமம் not மேலான equal to நாமம் any other ஆண்டவரே. name. It's beyond இயேசு and என்ற above. நாமம் வல்லமை உள்ள It's a நாமமாய் mighty, இருக்கிறது. powerful name, அது Jesus. அதிசயங்களை செய்கிற நாமமாய் இருக்கிறது. Just miracles எங்களுடைய so far. வாழ்க்கையில் இருக்கிறான எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நாமமாய் இருக்கிறது. All the அந்த desires நாமத்தை of நாங்கள் each of துதிப்போம். our அவருடைய நாமத்தை சொல்லும் போது எங்களுக்குள்ளாக இருக்கிறான எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர். When we say out எல்லா his name, all our குறைவுகளையும் needs are நிறைவாக்குகிற met. தேவனாய் All இருக்கிறார். our problems நம்முடைய evaporate. தேவன் அவர் எல்லா வழிகளையும் வாசல்களையும் திறக்கிற தேவனாய் Opens இருக்கிறார். all the ways for us. எங்களுக்கு முன்பாக சென்று என்ன பாதைகள் கோணலாக இருக்கிறதோ அந்த were the பாதைகளை crooked எல்லாம் paths, நேராக்குகிற பாதையாய் He அவருடைய straightens நாமம் them for எங்களுக்கு us. இருக்கிறது. Thank அந்த you, Father. நாமத்தை நாங்கள் சொல்லி இந்த பாடலை நாங்கள் Just tell பாடுவோம். that name and sing this song. ஏனென்றால் அவர் செய்த நன்மைகள் 1000 அது சொல்லி the முடியாத goodness he did is நாங்கள் இந்த இடத்துல 1,000-fold. உயிரோடு இருக்கிறோம் We are here alive to say that out loud. அந்த நாமத்துக்கு நன்றி செலுத்தி இந்த Give பாடலை thanks to நாங்கள் that பாடுவோம். name. Yes, Father. Thank you, Father. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் 1000 ஆனந்தம் ஆனந்தமே தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் 1000 ஆனந்தம் ஆனந்தமே
us with victory. With all the goodness you crown us, Father. Lord, we give thanks to you. Lord, you are the one who makes us see miracles. Our mighty God, you are the mighty God in our lives. Lord, you do more than what we think and pray, oh Father. You do everything at the right time, oh Father. We give thanks to you, Father. Thanks to you, Father. All this time we have praised Him. Let us desire His presence. What a mighty God He is. He is the one worthy of all praises and worship, O Father. Let your presence be poured in our presence. Let the needs be met. Those who are here with shortcomings, with needs, come here with desires that are unmet, fulfilled. You change their circumstances, O Father. Save everyone's tears and you answer them at the right time, Father. Lord, we lift you, Father. Let your presence be poured in our prayer. We desire your presence. Without your presence, we cannot do anything.
துதிக்கும் கனத்துக்கும் For all அவர் the ஒருவரே praise and worship, you are only the person who is சேனைகளின் worthy. கர்த்தர் அவர் Lord of பரிசுத்தர் hosts. யாக்கோபின் தேவன் அவர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவரை நாங்கள் உயர்த்த ஆரம்பிப்போமா அவரை உயர்த்த ஆரம்பிப்போமா அவர் ஒருவரே பாத்திர Shall we lift? He is உம்மை only worthy. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே Shall we lift him? எல்லா கனத்துக்கும் ஆண்டவரே எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே பாத்திரர் ஆண்டவரே Worthy of உயிருள்ள நாமம் ஆண்டவரே உம்முடைய மேலான living நாமத்தை name. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே lift his உம்மை living name. உயர்த்துகிறோம் ஆண்டவரே We lift his உம்மை name. உயர்த்துகிறோம் We ஆண்டவரே lift you, Father. உம்மை உயர்த்துகிற We இந்த lift you, ஸ்தானத்தில் Father. நீர் எங்களை Thank வந்து you, Father. ஆசீர்வதிக்கிற Come and தேவனாய் bless- இருக்கிறீங்களே God who அப்பா comes and bless அப்பா us. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே lift your உம்முடைய name. நாமத்துக்கு ஈடாக ஒரு நாமமும் There's இல்லை nothing ஆண்டவரே equal to your name, அப்பா O அந்த Father. உயர்ந்த நாமத்தை What a உயர்த்துகிறோம் mighty ஆண்டவரே God அந்த name we பெரிய have. நாமத்தை உயர்த்துகிறோம் What a ஆண்டவரே mighty name that we அப்பா lift, உம்மை O நாங்கள் Father. உயர்த்துகிறோம் We ஆண்டவரே lift you, Father. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரே உம்மை ஓர்கின்றாய் ஆண்டவரே துதிக்கிறார்கள் அப்பா Worship நீர் you, பரிசுத்தர் பரிசுத்தர் Because என்று you are உம்மை holy ஓர்கிட்டு and holy, சொல்லுகிறார்கள் Father. அப்பா We worship you, உம்மை Father. நாங்கள் உயர்த்துகிறோம் We lift ஆண்டவரே you, Father. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடையவரே He is the name above உம்மை all நாங்கள் names. உயர்த்துகிறோம் அப்பா அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் We lift you, ஹalleluya Father. We அப்பா lift you, Father. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே மீட்பரே ராஜனே எங்கள் இயேசுவே இயேசுவே மீட்பரே ராஜனே எங்கள் இயேசுவே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Yes, Father. You are worthy of all praises. Thank you, Father. You are worthy of all praises, honor and glory, Father. சகல துதிக்கும் பாத்திரவான். ஹalleluya கர்த்தாவே ஐயா நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாத்திரராய் இருக்கிறீங்க Lord, you கர்த்தாவே. are worthy in our lives, O Father. ஐயா நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் கர்த்தாவே Lord, only you are worthy, Father. அப்பா, ஆராதனையிலே மகிமைப்பட்ட தேவன் கர்த்தாவே Lord, you have been delighted in the praise and worship. உமது வார்த்தையினூடாக எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் Lord, we ஜெபிக்கிறோம். ask that you speak to us through your word. ஐயா எங்களுடைய இருதயங்களை எங்களுடைய சிந்தையை சிறைப்பிடிப்பீராக Lord, capture our hearts and thoughts. உமது அருமை கரத்துக்குள்ள ஒப்பு We கொடுக்கிறோம் commit ourselves into your ஐயா hands. இப்பொழுதும் விசேஷமாய் நான் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் Lord, we especially pray for the children now. ஐயா உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் Let your hand be with them. ஐயா
அவர்களை உங்களுடைய தாய் அவர்களுடைய தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்த தேவன். Lord, you are a Lord who chose them from their mother's womb. அவர்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் You அப்பா. call them by name, O Father. அப்பா இப்பொழுதும் அவர்கள் போய் அந்த சிறுவல் ஆலயத்திலே கற்கிறவற்றை இருதயத்திலே பதித்துக் கொள்ளட்டும் Lord, கர்த்தாவே. let them go and study whatever they are studying in the Sunday school. Let them place it in their hearts. கற்றதின்படி நடக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க. And change them as people who act on what they learn. ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. Give godly wisdom to the உம்முடைய teachers. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit them into your hand. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. Children, you can go to your classes. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக? How many of you are prepared to listen to the word of God? ஆமென். Amen. ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய செவிகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? How many of you have brought your ears? எத்தனை பேர் உங்களுடைய இருதயங்களை கொண்டு How many வந்திருக்கிறீர்கள்? of you have brought the hearts? ஆமென். Amen. ஆமென். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் The title of my sermon today is என் கண்களை திறந்தருளும். Open my eyes. என் கண்களை திறந்தருளும். Open my eyes. உங்களுக்கு கண் இருக்கின்றதா? Do we have eyes? இப்ப கண் இருந்தால் ஏன் நாங்கள் கண்களை திறக்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க So வேண்டும். if we have eyes, let us ask God to open our eyes. எங்களுடைய இருதய கண்கள் சில வேளைகளிலே குருடாக்கப்பட்டிருக்கின்றது. Sometimes the eyes of our heart has been blinded. ஆதலால் நாங்கள் இன்றைக்கு தேவனிடத்திலே கேட்டுக்கொள்வோம் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கும்படியாய். So let us ask God that He opens our heart today. எல்லோரும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் எபிரேயர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு. Let us all turn our Bible to Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 1. நான் வாசிக்கின்றேன். I'm going to read. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுட்டி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக் கடவோம். Hebrews 12:1, this is from the NIV translation. Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us. ஆமென். Amen. பார்த்தீர்கள் என்று சொன்னால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளின் பட்டியலை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். And if at the end of Hebrews 11 we see a list of faithfuls. அதுதான் பவுல் சொல்றார் இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க. So that's why it says we're surrounded by great cloud of witnesses. பாரமான யாவற்றையும் All the sins, நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் everything that hinders us, தள்ளிவிட்டு and leave that alone. விசுவாசத்தை துவக்குகிறவரும் And the one who starts the faith, அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. and the one who finishes off Jesus யாரை Christ. நோக்கி? Who do we look at? இயேசுவை நோக்கி Towards Jesus. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே And the run that has been marked out for us, பொறுமையோடே ஓட கடவோம். let us run with perseverance or patience. பாருங்க எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கின்றது. There is a race for me. சகோதரனுக்கு ஒரு ஓட்டம் இருக்கின்றது. There's a race for the brother. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கின்றது. Each one of you have a different race. எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரியான ஓட்டம் இல்லை. You and I don't have the same kind of race. அதுதான் இங்க பவுல் சொல்றார் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே. That is why Paul says the race marked out for us. அவசரமாக ஓடக் கடவோம். Let us run without patience. என்ன பாப்பா பார்த்து கொண்டிருக்கிறீங்க? What are you looking at? அவசரமாய் ஓடக் கடவோம். Let us run urgently. Is it said like that? அப்ப அப்படி சொல்லி இருக்கிறது. How is it said that? நான் பிள்ளையா சொல்றேன் சொல்லுங்க. I'm saying wrong, you have to point it out. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? How is it said here? பொறுமையோடே ஓட
ஓடக்கடவோம். Run with perseverance. என் அருமை சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, கர்த்தர் பேசுகிறார், தயவு செய்து கேளுங்கள். God is speaking. Please listen to it. இந்த நேரடி அலை ஒளிபரப்பின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters who are watching this through the live transmission, நீங்கள் வேறு எந்த காரியத்தையும் செய்யாதபடி தேவன் பேசுவதை கேளுங்கள். do not do anything else but listen to what God is speaking. இன்று எங்கள் சபையிலே கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை செய்ய விரும்புகின்றார். Today God prefers to do a new change in our church. செய்ய விரும்புகின்றார். He prefers to do it. நீங்கள் கேட்க ஆயத்தமா? Are you ready to listen? பொறுமையோடே ஓடக்கடவோம். Let us run with perseverance. எதற்காக? Why? எனக்கும் உங்களுக்கும் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நானும் நீங்களும் பொறுமையோடு ஓட வேண்டும். And let us run with perseverance the race marked out for us. இன்று நானும் நீங்களும் ஒரு இன்ஸ்டன்ட் வேர்ல்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். You and I are living in a very instant world. எல்லாம் மைக்ரோவேவ்ல போட்டால் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கலாம். All food could be eaten by putting it in a microwave. 2-3 மணித்தியாலங்கள் எடுத்து நாங்கள் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. There is no need to take 2-3 hours to cook anymore. அதை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே செய்யும்படியாய் தேவன் எங்களை அழைக்கவில்லை. But God did not call us to do that in the spiritual life. எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஓட்டம் வைத்திருக்கின்றார். There is a race for you and I. அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும். And in that race we need to run with perseverance. அந்த ஓட்டத்தின் நடுவிலே நீங்கள் अनेक சவால்களை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. In the midst of that race or run, you and I will face many challenges. அந்த சவால்களை எப்படி நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம்? How could we overcome those challenges? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். Philippians chapter 3 verses 12 to 15. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் Philippians chapter 3. நான் ஒரு வசனமாய் வாசிக்கின்றேன். I'm going to read verse 12ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 12 says, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கின்றேன். Not that I have already obtained all these or have already arrived at my goal, but I press on to take hold of that for which Jesus Christ took hold of me. கிறிஸ்து இயேசுவினாலே In Jesus Christ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, what I have been taken hold of, பாருங்க, நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் வேறு வேறு தேவைகளுக்காய் பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். you and I have been captured for different purposes for Christ. யாரினாலே பிடிக்கப்பட்டிருக்கின்றோம்? Who have been captured by? யாரினாலே? By whom? சபையை பேசுங்கள். யாரினாலே? Church, speak. By whom? இயேசுவினாலே. யாராலே? By Christ Jesus. நீங்கள் மனிதர்களாக பிடிக்கப்படவில்லை. You have not been captured by men. உங்களுடைய குடும்பத்தினரால் பிடிக்கப்படவில்லை. You have not been captured by a family. உங்களுடைய வேலைஸ்தலத்தால் பிடிக்கப்படவில்லை. You have not been captured by your work. பிசாசினால் பிடிக்கப்படவில்லை. You have not been captured by Satan. கிறிஸ்து இயேசுவினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். But you have been taken hold by Christ Jesus. கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, Why I have been taken hold by Christ Jesus? அதை பிடித்துக் கொள்ளும்படியாய் And for me to press on to take hold, ஆசையாய் தொடர்கின்றேன். I am running with desire. எதை பிடித்துக் கொள்ளும்படியாய்? To capture or hold on to what? இயேசுவினால் நீங்கள் ஒவ்வொருவரும் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ, For the same purpose that you have been taken hold by Christ Jesus, அந்த காரியத்தை பிடித்துக் கொள்வதற்காய் and for me to take hold of that, ஆசையாய் தொடர்கின்றோம். I'm following with great desire. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் முறுமுறுத்துக் கொண்டு அந்த தொடர் ஓட்டத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். How many of you are murmuring and complaining in that run or race? எத்தனை பேர் நாங்கள் புறுபுறுக்கின்றோம். How many of us are murmuring? எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அந்த பிடிக்கிற ஓட்டத்தை ஓட முடியாதபடி தடைகள் வருகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு முறுமுறுக்கின்றோம். The race that we have, what we have been taken hold of, when we have challenges or barriers, then we start complaining or murmuring. நாங்கள் மனிதர்களை பார்த்து விழுந்து விடுகின்றோம். We look at people and fall down. நாங்கள் உலகத்தை பார்த்து விழுந்து விடுகின்றோம். We look at the world and fall down.
கிறிஸ்து இயேசுவினால் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ why we have been taken hold by Christ Jesus, அதை நோக்கி ஆசையாய் ஓடுவோம். let us run with desire towards that. அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இந்த உலகத்திலே உங்களுக்கு ரிவார்ட் இல்லை. there is no reward for you in this world. உங்களுக்கான ரிவார்ட் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. The reward that you will get is kept in the heaven for you. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. கர்த்தர் என்னோடு பேசினார், உங்களோடும் God பேசுகின்றார். spoke to me, so he will speak to you too. எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கின்றேன். The reason why I have been taken hold, I am following or pursuing that with great desire. இன்றைக்கு எதை நோக்கி நாங்கள் ஆசையாய் தொடர்கின்றோம்? What are we running with desire today? நான் நேற்று ஒரு வாலிப பிள்ளையோடு பேசினேன். I spoke to a youngster yesterday. அந்த மகன் சொன்னார், That son said, ஆண்டி, Auntie, இந்த உலகத்திலே எந்த வேலையில நிறைய காசு கிடைக்குமோ whatever job that pays a lot of money, நான் அந்த வேலையை தான் தேர்ந்தெடுப்பேன். I'm going to choose that job. ஏனென்றால் அப்பதான் நிறைய நான் காசை சம்பாதிக்கலாம். That's when I can earn more. அதுக்கு அப்புறம் நான் பிசினஸ் செய்வேன். After that, I will do business. அதிலே நான் உழைப்பேன். I will earn there. நான் ஒன்றுமே பேசவில்லை. I never spoke anything to him. ஏன்னா அந்த அது உடனே அவங்களுக்கு சொன்னா கேட்காது, ஆறுதலாய் அவரோடு கதைப்போம் விட்டு நான் பேசாமல் இருந்து விட்டேன். I saw no point in talking back to him. I thought I'll patiently wait for the right opportunity to speak to him. இன்றைக்கு நான் வீடு வாங்க வேண்டும் என்று உலகத்துக்கு பின்னால் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Today they are running behind the world thinking that we need to buy a house, we need to buy a house. எதற்கு பின்னால் ஆசையாய் தொடர்கிறார்கள்? Why are they running behind? What are they running with great வீட்டுக்கு desire? பின்னால் ஆசையாய் தொடர்கிறார்கள். For a house. இளம் வாலிபர்கள் எதற்கு பின்னால் ஆசையாய் தொடர்கிறார்கள்? Youngsters, what do they have great desire and run இந்த behind? உலக மாயை, உலக அழகை பார்த்து அதற்கு பின்னால் ஆசையாய் தொடர்கிறார்கள். To the myths of the world, to the beauty of the world, they run behind it. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, வாலிபர்களே, youngsters, உங்களை அதற்காய் தேவன் பிடிக்கவில்லை. God did not take hold of you for that particular purpose. சபையே, Church. இன்றைக்கு உங்களை தேவன் அதற்காய் பிடிக்கவில்லை. Church, God did not take hold of you for that purpose. உங்களை பிடித்த நோக்கத்தை நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். You know very well the purpose that you have been taken hold of. உங்களை எதற்காய் இயேசு பிடித்திருக்கிறாரோ அந்த பிடித்த நோக்கத்தை நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். Whatever the purpose that Jesus Christ has taken hold of you, you know that very well. உங்களோடு இறைவன் இறைப்படுகின்றார். Lord is interceding with you. ஆனால் நாங்க அதை நோக்கி ஆசையாய் தொடராது, But without running towards it with great desire, வேறு காரியங்களை நோக்கி ஆசையாய் but தொடர்கின்றோம். we run behind other things with great சிலவள் desire. அதை நோக்கி ஆசையாய் தொடர்கின்றோம். We sometimes run with desire towards that. போராட்டங்கள் வருகிற வேளையிலே எப்பவுமே பின்னோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம். Sometimes when we have challenges or trials or turbulences, then we run behind. பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், Paul says 13ஆம் வசனத்திலே, in verse 13, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. brothers and sisters, I do not consider myself yet to have taken hold of it. நாங்கள் அதை பிடித்தவர்களுக்கு நிறைய நாட்கள் எடுக்கும். That will take a long time for us to take hold of it. ஆனால் ஒன்றை நான் செய்கின்றேன், But one thing I am doing, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகின்றேன். I am forgetting what is behind and straining towards what is ahead. எனக்கு நேற்று என்ன நடந்ததோ அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, Whatever happened to me yesterday, I completely forgot about it. இன்றைக்கு நாளைக்கு கடந்த வரப்போகிற வருடங்களில் எனக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நான் ஓடுகின்றேன். Whatever I'm straining towards what is ahead for what God has for me for today, tomorrow and in the future. முன்னானவைகளை நாடி I'm straining towards what is ahead. 14ஆம் வசனம் சொல்கிறது, Verse 14 says, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கின்றேன். I press on towards the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. என்னவாம்? What does it say? கிறிஸ்து இயேசுவுக்குள், In Christ Jesus. இயேசுவுக்குள் In Christ Jesus. தேவன் அழைத்த For what
God has called us for, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக towards the goal to win the prize which He has called me அந்த for, தேவன் அழைத்த அந்த பந்தய பொருளுக்காக and the coveted prize that God has called us for, இலக்கை நோக்கி தொடர்கின்றேன். I'm running towards the goal. உங்களுக்கு ஒரு பந்தய பொருள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. All of you have been allocated a prize. கேளுங்கள், Listen, கேளுங்கள். listen. உங்களுக்கு ஒரு பந்தய பொருள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. There is a prize that has been allocated to each one அந்த of you. பந்தய பொருளின் இலக்கை நோக்கி And towards the goal to receive that prize, பின்னானவைகளை மறந்து forget the past என்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு with the faith and hope that God has called us. நான் ஆசையாய் தொடர்கின்றேன். I'm following with great desire. நாங்கள் செய்கின்றோமா? Are we doing that? சிந்தித்து பார்ப்போமா? Think, shall we எது think? எல்லாம் உங்களுக்கு தடையாய் இருக்கின்றது? What are the barriers that we have? ஆண்டவர் உங்களுக்காயும் எனக்காயும் ஒரு பெரிய பந்தய பொருளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். God has prepared a massive prize for you and I. எனக்கும் உங்களுக்காக ஒரு ஆண்டவருடைய பெரிய திட்டம் ஒன்று இருக்கின்றது. There's a great plan for you and I. அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் ஓடுகின்றோமா? Are we running towards that plan? சபையே, நாங்கள் ஓடுகின்றோமா? Church, are we running towards it? சிந்தித்து பாருங்கள். Think. அந்த பரம அழைப்பை நோக்கி ஓடுகின்றோமா? Are we running towards the heavenly calling? அல்லது எங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாய் இருக்கு? Or what kind of a run or race that we are going எங்கு through? நாங்கள் ஓடுகின்றோம்? Where are we running? எங்கு நாங்கள் ஓடுகின்றோம்? Where are we running? எங்களுடைய அந்த அழைப்புக்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் என்ன? What are the things that are obstacles to our calling? பின்னானவைகளை மறந்து Forgetting what is behind முன்னானவைகளை நோக்கி ஓடுகின்றேன். and straining towards what is ahead and running towards it. பின்னானவைகள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போவது இல்லை. The past is not going to do anything for you. முன்னானவைகள் தான் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். What is ahead is going to lead you ahead. பின்னானவைகளை மறந்து செல்கின்றோமா? Are we forgetting what is behind and moving forward? அல்லது அவை எல்லாவற்றையும் தூக்கிக் கொண்டு செல்கின்றோமா? Or are we carrying them as excess baggage with us and moving forward? அந்த பரம அழைப்பை ஆண்டவர் தருகிற பொழுது பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாங்கள் பின்னானவைகளினாலே நிறைந்திருக்கின்றோமா? And when God gives us the heavenly calling, are we with heavy excess baggage that we cannot accept that heavenly calling? நிச்சயமாய் கர்த்தர் பேசுகிறார், கேளுங்கள். Definitely God is speaking, listen. உங்களை சில காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் பேசுகின்றார். God is speaking to you so that you என்னைத்தான். do through me certain things. கேளுங்கள். Listen. பின்னானவைகளை மறந்த அந்த பரம அழைப்பை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்களா? Are you going towards the heavenly calling, forgetting what is behind? திருப்பிக் கொள்ளும். எல்லாரும் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Everybody turn your Bibles towards Ecclesiastes chapter 3 verse 6. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Ecclesiastes chapter 3 verse 6. தேட ஒரு காலம் உண்டு, There's a time for searching இழக்க ஒரு காலம் உண்டு, and a time to give up, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, a time to keep எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. and a time to throw away. தேட ஒரு காலம் உண்டு, There's a time to search, இழக்க ஒரு காலம் உண்டு, there's a time to give up, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, there's a time to keep எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. and a time to throw away. இன்று Today, இன்று உங்களை எறிந்து விடும்படியாய் கர்த்தர் சொல்லுகின்றார். God is saying to throw away. இன்று நீங்கள் விரும்பி இருக்கிறவற்றை இழந்து விடும்படியாய் கர்த்தர் சொல்லுகின்றார். God is saying that whatever you desire, lose it today. என்றால் நாங்கள் அவை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதன் நிமித்தமாக அந்த இலக்கை நோக்கி ஓட முடியாதபடி எங்களுக்கு பாரமாய் இருக்கின்றது. Because we have gathered all unwanted things, God is asking to lose us because we cannot run towards our goal because we have a heavy burden of things that we have collected. பாருங்கள், Listen. என்னைய காரியம் எல்லாம் எங்களை நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. What are the things that are oppressing us? எல்லாரும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி திருப்பிக் கொள்வோம். நான் அதற்காக பிறகு வருகின்றேன். Let us all turn our Bibles to Ephesians chapter 4 towards the end. We'll come towards it later. என்ன நெருக்குகின்றது? What are oppressing us? எரிச்சல், Jealousy, கோபம், anger, தன்னலம்,
selfishness, ஆசைகள், desire, இப்படி எத்தனையோ காரியங்கள், பழைய பழைய நினைவுகள், all the old thoughts, பழைய வாழ்க்கையிலே கரைப்பட்ட வாழ்வுகள், the marks that we had from our old life. இன்னும் சிலர் உங்களுடைய பழைய காலங்களை மறக்க முடியாதபடி சில வேளைகளில் அது ஊற்றெடுத்து வந்து உங்களை குத்தி கொண்டு இருக்கின்றது. The old scars are continuing to pierce you because you cannot let go of the past. உங்களுடைய இருதயத்திலே கரைப்பட்ட வேதனைகள், the worries or the pain that the scars has given you, இன்னும் அநேக காரியங்கள், and many more things. வேலை இழந்திருந்தால், சுகையினமாய் இருந்தால், எல்லாம் நிறைய காரியங்கள் உங்களை அமுக்கிக் கொண்டிருக்கின்றன. Work, health, everything has been oppressing you. எல்லாம் அமுக்கிக் கொண்டு பிடிச்சு நாங்க உங்களுக்கு இயலாமலே அமுக்கிக் கொண்டே இருக்கு. Everything is pressing us and we cannot take hold of it. இதுதான் எங்களை நிரப்புகின்றது. This is what it fills us. இதுதான் எங்களை நிரப்புகின்றது. This is what it fills us. Sorry. இதுதான் எங்களை நிரப்புகின்றது. This is what it fills us. என் அருமை சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, இதை அற்பமாய் எண்ணாதீர்கள். do not think this as a light உங்களுக்கு thing. இருக்கின்றது. All this is within you. பழைய கரைகள் இருக்கின்றது. Old scars are within you. ஒயிட் போட்ல கீறி அழிக்க அள்ளிப்பட முடியாதபடி அந்த கரை உங்களுடைய இருதயத்திலே பதிந்து போய் இருக்கின்றது. Those scars are like the marks that you have made on உங்களுடைய the white பழைய வாழ்க்கை வேலை ஸ்தலத்திலே ஏற்பட்ட துக்கங்கள் எல்லாம் உங்களை அமுக்கிக் கொண்டு இருக்கின்றது. all the trials that you suffered in your workplace are all உங்களுடைய oppressing. குடும்பத்திலே இருக்கிற காரியங்கள் உங்களை அமுக்கிக் கொண்டு இருக்கின்றது. The things in your family are oppressing you. கர்த்தர் சொல்லுகின்றார், God is saying விட்டுவிட ஒரு காலம் உண்டு, there is a time to throw away. எறிந்து விட ஒரு காலம் உண்டு. There is a time to give up and throw away. அவர் ஏன் எறிந்து விட சொல்லுகின்றார்? Why is he asking you to throw away? நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, All those who are watching this through the live telecast, the loving brothers and sisters, கர்த்தர் இன்று எறிந்து விடும்படியாய் உங்களுக்கு சொல்லுகின்றார். God is saying you to throw away. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கின்றார். Because he has kept a heavenly calling for you. தேவன் உங்களுக்கு ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கின்றார். He has kept a heavenly calling for you. தேவன் உங்களுக்கு ஒரு பரந்த நோக்கத்தை வைத்திருக்கின்றார். He has a great purpose for you. எங்களுக்கு விட்டுவிட முடியாதபடி நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். We are holding on to it because we cannot leave them. எங்களுக்கு அதை விட்டுவிட விருப்பம் இல்ல. We do not want to leave them. நாங்க நிக்கிறோம், அதை விட்டுட்டா எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் போற ஒரு என்ன சொல்லுங்க சொகுசான ஒரு ஸ்தலத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். We think that if we abandon all this, we will go away from our comfort zone. ஏன் இன்றைக்கு குடும்பங்கள் கட்டப்படவில்லை? Why have families not been binded today? கோபங்கள், எரிச்சல்கள், அந்த நச்சுத்தன்மைகள் எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாய், Because all the anger, jealousy, all that poison, we are holding on to it. கர்த்தர் பேசுகிறார். God is speaking. நிச்சயமாய் கர்த்தர் பேசுகிறார். Definitely God is speaking. விட்டு Leave விடுங்கள். it. Leave it. ஏனென்றால் தேவன் தரும் ஆசீர்வாதத்தை உங்களால் பிடித்துக் கொள்ள முடியாமல் இருக்க போகின்றது. Because you cannot hold on to all the blessing that God is giving to you. தேவன் தரும் ஆசீர்வாதத்தை உங்களால் பிடித்துக் கொள்ள முடியாதிருக்கின்றது. You cannot hold on to the blessing that God is giving. பாருங்க, பிடித்துக் கொள்ள முடியாமல் போய்விடுறேன். You cannot hold on to it because ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம், God has a great blessing. பெரிய ஆசீர்வாதம். Great blessing. கர்த்தர் சொல்லுகின்றார், God is saying, விட்டு விடும்படியாய், leave them alone. விட்டு விடும்படியாய் He சொல்லுகின்றார். is saying to leave them விட்டு alone. விட்டீர்கள் என்று சொன்னால் If you leave them alone, உங்களுடைய கைகள் இரண்டும், உங்களுடைய எல்லாமே ஃப்ரீ. இட்ஸ் ஓகே, அதை விடுங்க. all your எல்லாம் hands will ஃப்ரீ, be free. எல்லாம் ஃப்ரீ. All this will be free. இப்பொழுது Now, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும். you can hold on to the blessing. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும். You can hold on to the blessing. இப்பொழுது தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். Now God has blessed us. இப்பொழுது தேவன் தர ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு இலகுவாய் பிடித்துக் கொள்ளக்கூடியதாய் இருக்கும். Now we can hold on to all the blessings that நாங்க God is giving. பிடித்து எல்லாவற்றையும் சேகரிக்கலாம். We can hold on to it and gather everything. எவ்வளத்திற்கு பிடிக்க முடியுமோ அவ்வளத்துக்கு பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்கள் தேவன் தருவார். See how many ஒவ்வொன்றையும் great blessings. சேகரித்து நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். We can collect all of these blessings. ஆனால் But எங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் வைத்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், if we are going to hang on to things that God do not like,
எப்படி தேவன் தரும் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ள போகின்றோம்? How are we going to hold on to the blessing that God is going to எப்படி give அந்த us? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாங்கள் நோக்கி ஓட போகின்றோம்? How are we going to run for the prize of the heavenly calling? அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நானும் நீங்களும் ஓட வேண்டும் என்று சொன்னால், And if you and I had to run towards the prize of the heavenly calling, யார் உங்களை அழைத்தது? who called you? உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பெற்றோரோ உங்களை அழைக்கவில்லை. Your husband, wife, children, or your parents have not called you. உங்களை அழைத்தது அந்த இயேசு கிறிஸ்து. One who called you is Christ Jesus. நீங்க சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்டவர்களாய் இருந்த பொழுது என்னையும் உங்களையும் அவர் அழைத்தார் என்று. Think about what kind of a person you were when he called you. நாங்கள் அவருடைய அழைப்பை மறந்துவிட்டு We have forgotten his calling. எல்லா கசப்புது கோபங்கள் எல்லாம் தேவையில்லாத காரியங்களை நாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். We are holding on to bitterness, anger, all these unwanted things in our life. அவை ஒன்றையும் விட்டுவிட எங்களுக்கு விருப்பம் இல்லை. We do not like to leave them away. அந்த மன்னியாமை எங்களுடைய இருதயத்தை வாட்டி வதைக்கின்றது. We cannot forgive them, and that is torturing our hearts. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. உங்களுடைய பழைய வாழ்விலிருந்து விடுபடும்படியாய் கர்த்தர் சொல்லுகின்றார். God is saying that for you to get away from your old life, உங்களை புதிதான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். God would like to bless you with new blessings. உங்களுக்கு அந்த பரம அழைப்பு வேண்டுமா? Do you want that heavenly calling? உங்களுக்கு சதியும் குப்பையும் வேண்டுமா? Or do you want all the unwanted things and the dirt? எது வேண்டும்? What do you want? எது வேண்டும்? What do you want? பாருங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்க 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 When we have everything in our lives, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பாங்க. everyone will say something. சொல்லுவாங்க. They will say. எப்படி சொல்லுவீடா? How will they say? எப்படி சொல்லி பிரதர், they say? நீங்க எரிச்சல் பிடிச்ச You have people நீங்க who are jealous. You have நீங்க anger. சரியான கோபக்கா. You have நீங்க personal பழைய anger. வாழ்வில வாழ்ந்த You நீங்க are living in the old life. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஓகே. You know all your old life. பிரதர் என்ன செய்தார்? What did I do? எல்லாத்தையும் கட்ச் பண்ணி He caught everything. வச்சிருக்கிறார். He's keeping everything. இப்படித்தான் ஆக்கள் சொல்லுவாங்க. This is what people will say. இப்படித்தான் ஆக்கள் சொல்லுவாங்க. This is what people will இப்ப அவர் say. என்ன செய்ய வேண்டும்? What he has to do? என்னத்துக்காக அழைக்கப்பட்டீங்க? Why you have been called? என்னத்துக்காக அழைக்கப்பட்டீங்க? Why you have been called? அந்த பரம அழைப்புக்காய் அழைக்கப்பட்டார். He has called for the price of the heavenly calling. அந்த பரம அழைப்புக்காய் அழைக்கப்பட்டவர் The one who has been called for that heavenly calling. தேவனுடைய அழைப்பு வரும் பொழுது அவற்றை இழந்து விட வேண்டும். When he comes when the God's அப்பொழுது calling comes. சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? So what brother has to do? தேவனுடைய அழைப்பை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் And if he should receive the calling of the இவற்றை God, இழந்து விட வேண்டும். he needs to lose them. இவற்றை இழந்து விட He வேண்டும். needs to lose them. அப்பொழுதுதான் அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளலாம். That's when he could receive the மறந்து calling. விடாதீங்க. Do not forget. மறந்து விடாதீங்க. Do not forget. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கின்றார். God has called you. மற்ற காரியங்கள் வந்து உங்களை அந்த அழைப்பை நோக்கி ஓடுவதை தடுத்து விடாதீர்கள். Do not block with your run towards the calling with unwanted things in your life. சபையே கர்த்தர் பேசுகின்றார். Church, God is speaking. சபையே கர்த்தர் பேசுகின்றார். Church, God is speaking. 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு அவர் அப்படி செய்தார். 10 years ago that person did this to me. என் வாழ்க்கையில இவங்க இப்படி செய்துட்டாங்க. In my life they have done such things. அவங்க யார்? Who are they? அவர்கள் யார்? Who are they? அவர்கள் உங்களை அழைக்கவில்லை. They did not call you. உங்களை அழைத்தது இயேசு கிறிஸ்து. The one who called you is Christ Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை நோக்கி அந்த அழைப்பை உங்களை அழைத்தவருக்கு விருந்தாளிகளா இருக்க போகிறீர்களா? Are you going to be the visitor or the guest of the one who called you? அல்லது Or உங்களை அந்த பரம அழைப்பை நோக்கி போக விடாதபடி தடுக்கிற தடுப்பாளிக்கு விருந்தாளியா இருக்க are you போகின்றீர்களா? going to be the guest of the person who is actually blocking you from achieving the heavenly calling? நீங்கள் மரிக்கும் மட்டும் Until you die, யார் என்றாலும் என்னென்றாலும் சொல்லிக்கொண்டுதான் இருக்க போறாங்க. somebody is going to continue to say something about you. மெல்லிசா இருந்தாலும் ஏன் மெல்லிசன்னு கேப்பினா. Even if you are skinny, they are going to say, why are you skinny? குண்டா வந்துட்டாலும் ஏன் குண்டா வந்துட்டாங்கன்னு கேப்பினா. And if you are bulky, they are going to ask you, why are you looking big?
அழகா உடுத்திருந்தாலும் ஏன் அழகா உடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. Even if you are beautiful, they're going to ask, why are you looking beautiful? அழகா உடுக்காம வந்தாலும் ஏன் அழகா உடுப்பாங்கன்னு கேட்பாங்க. If you do not dress properly, they're going to ask, oh, you haven't dressed properly என்ன today. செய்ய போறோம்? What are we going to do? ஒன்றும் செய்யலாம். Nothing that we could do. நீ சொல்லுறத சொல்லு, You say what you want to, நான் செய்யறத செய். I will do what I want to. நான் செய்யறத செய்வேன்னுட்டு எங்கட இஷ்டப்படி நடப்பதல்ல. Just because I say I will do what I do, it's not what you want. You do what you want to கர்த்தர் do. எனக்குக்காய் அழைத்தாரோ What God has called you for, அந்த அழைப்பை நோக்கி ஓடுங்கள். run towards that calling. End of the day, At the end, நானும் நீங்களும் மரிக்கும் பொழுது when you and I die, அநேகர் வந்து சொல்லுவாங்க, many will come and say, இந்த பெண்ணை எனக்கு தெரியும், I know this lady, இந்த பெண் இந்த மனிதனை எனக்கு I தெரியும், know this person. இந்த மனிதன் என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். This person brought a change in my life. அவ எல்லாவற்றிற்கும் மேலாய் Above all other things, எங்களுடைய பரம தகப்பன் our heavenly Father, பரிசுத்த தூதர்களோடு படையோடு வந்து எங்களை அழைத்து with செல்வார். a great flock of angels, with a great army of angels, will come. எது வேண்டும்? What do you want? எது வேண்டும்? What do you want? உங்களுடைய ஸ்டோர் ரூமில் என்னத்தை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். Please examine what you have stored in your storeroom. இன்றைக்கு நாளைக்கல்ல இன்றைக்கு, Not tomorrow, but today. அடுத்த நிமிஷம் இல்லை, இந்த நிமிஷம் Not the next minute, but this very minute. உங்களுடைய ஸ்டோர் ரூம்ஸை க்ளீன் பண்ணுங்கள். Clean your storeroom. உங்களுடைய ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணுங்கள். Clean your storeroom. ஏனென்றால் நீங்கள் க்ளீன் பண்ணாவிட்டால் Because if you do not clean it, அந்த அழைப்பை நாங்கள் இழந்து you விடுவோம். will lose that calling. ஆமென். Amen. 1 பேதுரு 5:7 சொல்லுகின்றது. 1 Peter 5, actually in English. அதுக்கு முதல் எபேசியர் 4:31-32 வாசித்து விட்டு போவோம். But before that, we will read Ephesians chapter 4, verse 31 and 32. எபேசியர் 4 Ephesians chapter 4, 31 and 32. Yeah, I'll read in English first. Get rid of all bitterness, rage and anger, brawling and slander, along with every form of malice. Be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் துர்க்குணமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கவுமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். நீங்க வீட்டில் சென்று வடிவாய் வாசித்து பாருங்க. Go home and read this wonderful. எல்லாவற்றையும் எறிந்து விட்டு Throw every form of malice. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னித்து விட்டு As God forgave you, you forgive them too. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பை நோக்கி நாங்கள் ஓடுவோம். Let us run towards the heavenly calling that God has kept towards us. ஓடுகிற வேளையிலே When you run, அந்த தேவனிலே அவருடைய கிரீடம் எங்களுக்கு சூட்டப்படும். so that crown will be put on us. சிந்தித்து பாருங்கள். Think about it. சிந்தித்து Think பாருங்கள். about it. இன்று நானும் நீங்களும் எங்கு இருக்கின்றோம்? Where are you and I today? ஊழியம் செய்கின்றோம், We are doing ministries. எல்லாம் We செய்கின்றோம். are doing various other things. ஆனால் But சிலவற்றை தூக்கிக் கொண்டே செல்கின்றோம். we are carrying certain things with us. கின்று கத்தர் சொல்லுகின்றார். Today God is saying, நான் இதில் நான் ஒரு சஞ்சியாவை ஒரு மனுஷியா இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. as Sanchia, as a worldly person, I did not share this word. கத்தர் சொல்லுகின்றார். God is saying, உங்களுக்கு தெரியும் யாரோடு கத்தர் பேசுகிறார் என்று நன்றாய் அறிவீர்கள். whoever God is speaking to you, you know this இதை very well. தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களோடு கத்தர் பேசுகின்றார். Those who are watching this through the live transmission, God is speaking to you. விட்டு விடுங்கள். Throw it away. உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த அழைப்பை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். There is a calling for you. Run towards it. பழைய வாழ்வை விட்டு விடுங்கள். Leave the old things. பின்னானவைகளை மறந்திடுங்க. Forget the past. இனிமேல் இன்று தொடக்கம் உங்களுடைய பழைய வாழ்வு உங்களுடைய வாயிலே வரக்கூடாது. From today, the old life should not come into your life. ஓ ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓ ரலா ஷங்கோரி பீகல ரபோதோ கோரந்தை கலபதரலா. ஓ நன்றி ராஜா. Thank you, நன்றி Father. என்று சொல்லுங்க. We say thanks, Father.
இது நீங்க தனியா செய்யலாது. You can't do this alone. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் நீங்கள் செய்யலாம். You have to do this with the help of the Holy Spirit. அதான் பேதுரு சொல்லுகின்றார். That's why Peter says, பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், because he cares for you, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். give all your worries onto him. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், because he cares for you, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். cast all your burdens onto him. நாங்கள் வைத்து விடுறோம் தான், இல்லை என்று நான் சொல்லல. We are putting all our anxieties on him. Yes. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளை தெரியுமா? Do you know all the little சாக்லேட் children? ஐடம் சாப்பிட்டு கொண்டிருப்பினா They will eat chocolates. உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு தாங்கோட தருவாங்க. If you ask for a small piece, they will give it. not even few seconds வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. But even before a few seconds goes away, they come and take it again. ஏன்? Why? அவங்களுக்கு அதை மற்றவர்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. They do not want to share it with others. நாங்களும் அப்படித்தான். Even we are like நாங்க that. எவ்வளவு நல்லவங்க அப்பா. What a good person. ஏன்னா ஆண்டவர் பாவம் இல்லோ. Because God is sin. நாங்க அவர கவலை எல்லாம் கொடுத்துடுவோம். Because we give our cast all the anxiety on him. கொஞ்ச நேரத்தால என்ன சொல்லுவோம்டா? What we will do to God? ஆண்டவரே நீங்கள் பாவம் அப்பா. Oh God, we feel sorry for you. நீங்க எண்ணிய மட்டுமா சுமக்க வேண்டும். Not only me, are you carrying only me? இந்த லட்சக்கணக்கானவங்களை எல்லாம் சுமக்க வேண்டும். There are lakhs and lakhs of people that you need to carry. என்னட்ட தாங்க நானே வெச்சுக்கொள்றேன். So give my anxiety back, I'll hold on to நாங்க it. திரும்பி எடுத்துடுவோம். So we'll take it back. திரும்பி எடுத்து அப்படியே பத்திரமா And வெச்சுக்கொள்ளுவோம். we hold on to it very carefully. ஒரு நேரத்துல யாரோ ஒரு ஆள் குட்டேக்கல When someone gives a knock on our head, திரும்பி கொண்டு போய் ஆண்டவர்ட்ட கொடுப்போம். then once again we hand it over back to God. திரும்பி ஆண்டவர்ட்ட Then எடுத்துடுவோம். we take it back from him. எப்பொழுதும் உங்களுடைய கை ஃபுல்லா இருக்கத்தான் நாங்க விரும்புவோம். We always desire our hands to be full. எப்பொழுதும் நாங்க அதை தூக்கி கொண்டு போகத்தான் விரும்புவோம். We will always like to carry it around. எங்க போனாலும் அதை விட்டு விட மாட்டோம். அந்த நகைப்பட்டி நகை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு அப்படியே தூக்கி கொண்டு போவோம். All the jewelry box full of jewelry, we carry it wherever we go. தூக்கி கொண்டு போய் கள்ளனுக்கும் கொடுக்க மாட்டோம். We won't even give it to the thief. அவ்வளவுக்கு பத்திரமா வச்சிருப்போம். We'll try and keep it very carefully. நகைய கூட கவலையினமா விட்டு விடுவோம். Even this jewelry we might just carelessly leave. இதையெண்டா விட்டு விடவே மாட்டோம். But all these unwanted things we will never abandon it. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. கர்த்தர் சொல்லுகின்றார். God is saying, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். cast all your anxiety on him. அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். Give on to him. அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். Give on to him. ஏன்? Why? அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். Because he cares for you. உங்கள் கரங்களிலே உள்ளதை உங்களுடைய ஸ்டோ பாக்ஸிலே உள்ளதை எல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். Whatever you have it in your hand or in your storage box, please hand over to him. தூக்கி சுமக்காதீர்கள். Do not lift and carry that. தூக்கி சுமக்காதீர்கள். Do not lift and carry that. அது உங்களுடையது அல்ல. That does not belong to you. அது உங்களுடையது அல்ல. That does not belong to you. அது உங்களுக்குரியது அல்ல. That does not belong to you. அதை நீங்கள் தூக்கி சுமப்பதன் மூலமாய் Because you can lift and carry it, உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த பெரிய தரிசனத்தை நீங்கள் விட்டு விடுவீர்கள். you will lose the great vision that God has for you. சிந்தித்து பாருங்க. Think about it. நீங்களே சிந்தித்து You பாருங்க. think on your own. இன்று போய் Today you go. அட்லீஸ்ட் ஒரு அரை மணித்தியாலம் தேவனோடு செலவிடுங்க. At least half an hour spend with God. கேளுங்கள். Ask him. எனக்காய் வைத்திருக்கிற பரம அழைப்பை நோக்கி ஓடுவதற்கு என்ன தடை இருக்கிறது? What are the barriers that I have for me to run towards the heavenly calling that's been kept for me? கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். God will intercede with you. நீங்க வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Go home and read. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இருந்து வாசித்து பாருங்கள். Go home and read from 2 Corinthians chapter 11 verse 23. 2 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 Corinthians chapter 11 verse 23 onwards. நான் வாசிக்க போவதில்லை. I'm not going to read. நீங்க வாசித்து பாருங்கள். But you read this. பவுல் சொல்லுகிறார், Paul says, நான் அடிக்கப்பட்டேன், I have been நான் oppressed. சிறையிலே இருந்தேன், I've been in prison. என்னை அவமானப்படுத்தினார்கள், They humiliated me. இப்படி எல்லாம் எனக்கு நடந்தது. I have suffered all these sufferings. ஆனால் நீங்க வாசித்து பாருங்க, அதை வாசித்தால் உங்களுடைய இருதயத்திலே நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். But if you read that passage, God will definitely speak. நானும் யூதனாய்த்தான் இருந்தேன், Even I was a Jew. ஆனா அவங்க என்னை அவமானப்படுத்தினாங்க, But they insulted me. என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, They did not listen to my என்னை speech. துன்பப்படுத்தினார்கள். They hurt me. இப்படி எல்லாத்தையும் அவர் தூக்கி கொண்டு தெரிஞ்சிருந்தால், ஆனால் If he has carried all this burden with him, அவர் தன்னை பரமழைப்ப கைவிட்டிருப்பார். he would have abandoned his heavenly calling. ஆனால் அவர் அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு But he threw away or left everything away. பின்னானவைகளை மறந்து Forgot the past. முன்னானவைகளை நோக்கி அவர் ஓடினபடியினாலே Because he ran towards what is there in front of him, அவருக்கு வெற்றி கிடைத்தது. he achieved victory. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா இல்லையா? Do you want victory or not? சிந்தித்து பாருங்க. Think. உங்களுக்கு பரம அழைப்பு வேண்டுமா இல்லையா? Do you want the heavenly calling or not? சிந்தித்து பாருங்க. Think. எதிலே நீங்க ஸ்டக் பண்ணப்பட்டு இருக்கின்றீர்கள்? Where are you being stuck? எதிலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? Where have you been built? சிந்தித்து பாருங்க. Think. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. இன்றைக்கு விட்டு விடுகிற நாள். Today is the day to throw it away. ரிசீவ் பண்ணுங்கள், ரிசீவ் Receive பண்ணுங்கள். this. உங்களுடைய சிந்தைகளை வேறு திசையிலே திரிக்காதபடி ரிசீவ் பண்ணுங்கள். Without turning your thoughts anywhere else, receive this. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. பவுலை சிந்தித்து பாருங்கள். அவன் அப்படி இருந்தவனாய் அவன் வெற்றி சிறந்தான். But think of Paul for a minute. What kind of a person he was, but நாங்கள் eventually வெற்றி achieved சிறக்க victory. வேண்டும். We need to receive victory too. நீங்கள் ஆயத்தமா? Are you prepared? கடைசியாக Finally, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 6. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன், For God who said, let light shine out of darkness, இயேசு கிறிஸ்துவில் உள்ள முகத்தில் ஒளியை and the light or the glory of God in the face of Christ, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை and the light of the knowledge of the glory of God, தோன்ற பண்ணும் பொருட்டு made his light shine, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். and he shone in our hearts. அவர் என்னவா? What did he do? அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுவதற்காய் என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் அவர் பிரகாசித்தார். Made his light shine in your heart and my heart to give us the light of the knowledge of the glory of God in the face of Christ Jesus. அப்ப அவருடைய எங்களுடைய இருதயத்திலே அவர் பிரகாசிப்பாராய் ஆனால், If he would shine in our own hearts, அவருடைய பரம அழைப்பை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்படும். so our eyes would be open so that we could see the heavenly calling for us. எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களை வழி நடத்துவார். God will lead us so that we could run towards the heavenly prize that is there for us. என் கண்களை திறந்தருளும். Open my eyes. அந்த ஒளி எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் பிரகாசிக்கிற வேளையிலே, When that light shines in you and me, நான் அந்த பரம அழைப்பை மாத்திரம்தான் நான் பார்ப்பேன். I will only see the heavenly calling. வேறு எந்த காரியமும் எனக்கு தெரியாது. I will not know any other matter. எல்லாவற்றையும் இயேசுவுக்கென்று குப்பை என்று எண்ணி விட்டு விடுவேன். I will leave everything else as dirt for Jesus Christ. அப்பொழுது நாங்கள் இலகுவாய் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாய் வந்து விடுவோம். So we will have no burdens in our hands. We'll be hands free. தேவன் தருகிறவற்றை நாங்கள் சுமந்து கொண்டு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழலாம். So we can live carrying whatever God gives us in a blessing. ஆமென். Amen. சபையே, நீங்கள் ஆயத்தமா பெற்றுக்கொள்வதற்கு? Are you prepared to receive it? ஆமென். Amen. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிப்போம். Shall we stand up and pray? எழுந்து நின்று நாங்கள் ஜெபிப்போம். Shall we stand up and pray? இன்றைக்கு
சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Whatever the scriptures given today, go home and read them. நீங்கள் ஜெபியுங்கள். Pray. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking to you. கர்த்தர் சிலரை ஊழிய பாதையில ஏதோ காரியத்துக்கு வருகிற பொழுது நீங்க சொல்லுகிறீர்கள் வேலை 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 என்று. When God asks you or plans a ministry through you, you are refusing it by saying I have work. சில காரியங்களை செய்ய சொல்லுகிறவர்களை நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். And when we ask you or God asks you to do certain things, you are giving excuses. உங்களுக்குள்ளே ஒரு பயம் காணப்படுகிறது. நான் இப்படி வந்தால் என்னை ஹர்ட் பண்ணி விடுவார்களோ என்ற ஒரு பயம் காணப்படுகிறது. You have a fear that if you come for the ministry, you might get hurt. என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து பேசி விடுவார்களோ என்ற கேக்கம் காணப்படுகின்றது. You have the doubt that they might insult you with your old life. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார். God is saying, மற்றவங்க சொல்லுறது இருக்கட்டும். whatever others say, leave it. முதல் நீங்க அதுல இந்த வழியில வாங்க. First you come out of it. முதலாவது நீங்க அதுல இந்த வழியில வாங்க. First you come out of it. நீங்கள் விடுதலையாகுங்கள். You be saved from it. அப்பொழுது மற்றவர்கள் சொல்லுகிற வழியிலே அது உங்களை துக்கப்படுத்தாது. When someone else says that, it won't hurt you then. கர்த்தர் பேசுகின்றார். God is speaking. ஓ ஹalleluya. Hallelujah. நாங்கள் ஆண்டவர்ட்ட கேட்போமா? Shall we ask சபையாராய் நாங்கள் கேட்போம். என்னுடைய church, shall we கண்களை go? திறந்தருளும் ஆண்டவரே. Open my eyes, O Father. என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Open my eyes, O Father. என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Open my eyes, O Father. கேளுங்கள். என் அருமை சகோதரனே சகோதரியே. My dear brothers and sisters. நீங்கள் எத்தனையோ பேர் இரவே அழுது கொண்டிருக்கின்றீர்கள். Many of you are internally crying in your hearts. இன்றைக்கு அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்க ஆயத்தமாய் இருக்கின்றார். Today God is prepared to wipe away those tears. ஆனால் நீங்கள் ஆயத்தம் என்றால் மாத்திரம்தான். But only if you are prepared to do so. இன்று நீங்கள் ஆயத்தம் என்றால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கின்றார். Only if you are prepared, God is prepared to save you from it. அவர் உங்களை விசாரிக்கின்றார். Because He cares for you. எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். Give everything unto Him. எல்லாவற்றையும் எறிந்து விடுங்கள். Throw everything. எறிந்து விடுங்கள். Throw away everything. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அதை மாத்திரம் செய்யுங்கள். Do whatever that you have been taken hold of in Christ Jesus for. தேவையில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் விட்டு விடுவோம். Let us leave all the unwanted things in our life. ஓ ஹalleluya. ஜெபிப்போமா சபையாராய் நாங்கள் ஜெபிப்போம். As a church shall we pray. Oh rabakasha பிளத்தை வாய்களை திறந்து Open your mouths and pray. Oh rabakasha என் கண்களை திறப்பீராக. Open my ஓ eyes. ஹalleluya. Hallelujah, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்களை திறப்பீராக. Lord, you open everybody's eyes who are here, Father. பார்த்துக்கொண்டிருக்கிறவருடைய கண்களை திறப்பீராக. Those who are watching this television program, let all the eyes be open. Open, open, இவர்களை Father. என்னத்துக்காய் அழைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பை நோக்கி ஓடும்படியாய் இவர்களை கண்களை திறப்பீராக கர்த்தாவே. Lord, open their eyes so they could run towards whatever the calling that you have taken them hold of. ஐயா என்ன காரியத்தை இவர்கள் விட்டு முடியாதபடி தவிக்கிறார்கள் அதை விட்டு விடுவதற்கு உதவி செய்வீராக. Lord, help them to abandon whatever the things that they are struggling to cast away. பிடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை அவர்கள் விட்டு விடட்டும் கர்த்தாவே. Lord, let them throw away whatever they are holding on to. நீர் இவர்களுக்காய் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை பார்க்கும்படியாய் இவர்களுடைய கண்களை திறப்பீராக. Lord, we ask that you open their eyes so that they see the mighty things that you have for them in store. ஐயா இவர்களுடைய சேமிப்பு தலங்களை அப்பா நீர் ஃப்ரீயாக்கி கொடு சுத்திகரிப்பீராக. Lord, all their storerooms where they save, you cleanse them, sanctify them, O ஐயா Father. நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அதிலே சேகரிக்கட்டும் ஐயா. Lord, let them fill the blessing that you give them into that உமது storage. கரத்துல ஒப்புக் We கொடுக்கிறோம். commit them into your hands. உமது கரத்துல ஒப்புக் We கொடுக்கிறோம். commit them into your நீர் hands. இடைப்படுவீராக. You be நீர் intercede. இடைப்படுவீராக. You intercede, நீர் Father. பேசுவீராக. You speak, O Father. நீர் பேசுவீராக. You speak, O Father. நான் திரும்பவும் சொல்லுகின்றேன். I'm repeating once again. நான் பேசவில்லை. I am not speaking. கர்த்தர் சொல்லுகின்றதை நான் God, சொல்லுகின்றேன். I'm only repeating what God has asked us to say. என்னோடு பேசினார். If He spoke to me, உங்களோடும் He பேசுகின்றார். will speak to you too. உங்களை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாய் உங்களுடைய புதிய நோக்கத்துக்குள்ளாய் உங்களுடைய புதிய நிலைக்குள்ளாய் அழைத்து செல்ல தேவன் விரும்புகின்றார். God wants to take you into your new plan, your new purpose that He has for you. உங்களுக்கு விருப்பமாய் இருக்கிறது. You like it, ஆனால் எத்தனையோ காரியங்கள் உங்களை தடை செய்கிறது. but many things are standing as obstacles in front of you.
அவர் உங்களை விசாரிக்கின்றார். He cares for you. அந்த விசாரிக்கிறவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். Cast your anxieties to the one who cares for you. உங்களை அழைத்த அந்த பந்தய பொருளை நோக்கி நாங்கள் சபையாய் ஓடுவோம். Shall we run as a church towards the prize of the heavenly calling? ஓ ஹalleluya. Hallelujah. நீங்கள் அநேகர் தனிமையில் இருக்கிற வழியிலே கண்ணீர் விடுவது உண்டு. Many of you, when you are alone, you are with tears. God sees that. அந்த கண்ணீரை தேவன் துடைக்கின்றார். God is wiping those tears today. அந்த கண்ணீரை தேவன் துடைக்கின்றார். God is wiping those tears today. ஓ ஹalleluya. Hallelujah. இந்த நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, All those who are watching this through this live உங்களுடைய transmission, குடும்பத்திலே பிரச்சனையா? are there problems in your family? ஆண்டவர் சொல்லுகின்றார், God says, மன்னியுங்கள், forgive them. மன்னியுங்கள், Forgive them. கசப்பை எறிந்து விடுங்கள், Throw away the bitterness. தேவையில்லாத சிந்தனைகளை எறிந்து விடுங்கள். Throw away the unwanted thoughts. ஓ ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓ ரபா ஷஹரபா தரலவா. Thank you, Father. நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்போமா, என்னுடைய மனம் மாறும்படியா நாங்க ஜெபிப்போம். என்னுடைய மனம் மாறட்டும் கதா, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தினால் என்ன நிரப்புங்க. Lord, we ask that our hearts be changed, our hearts repent according to the baptism that we receive. மனம் திரும்பட்டும் ஐயா. Let us repent, O Father. கர்த்தர் அபிஷேகிக்கிறார். Lord is அக்கினியின் அபிஷேகத்தினால் எங்களை With அபிஷேகிக்க the fire போகிறார். anointing, He is going to put it on us. அக்கினியின் அபிஷேகத்தினால் எங்களை அபிஷேகிக்க The போகிறார். anointing of fire, He is Oh, going to anoint us. hallelujah, hallelujah, Hallelujah. கர்த்தாவே. Hallelujah. நன்றி Thank you, ராஜா, Father. நன்றி என்று Thank you, சொல்கிறோம். Father. Thank you, Father. ஆம் கர்த்தாவே. Yes, Father. அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி Lord, ராஜா. thank you for interceding with us. நீர் பேசும் You தேவன். are a God who நீர் speaks. பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல You கர்த்தாவே. are not a stone or a tree that doesn't speak. நீங்க இவங்களை என்னையும் இங்க இருக்கும் பிரதரையும் நேசித்தபடியினாலே இந்த இடத்துல இந்த செய்தியை சொல்றீங்க Lord, கர்த்தாவே. because you loved me and every one of us here, you gave this sermon today. நன்றி ராஜா. Thank you, Father. உங்களுடைய அன்புக்காய் நன்றி Thank you ராஜா. for your love. ஐயா, உங்களுக்குள்ளே ஒரு மன மாற்றத்தை உருவாக்குவீராக. You have a change of heart in us. நாங்க மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியா எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. Lord, give us the fruits that we can show of repentance, Father. ஐயா, தனித்தனியாய் நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Lord, I pray them, I bless them individually and pray. உமது கரம் இவர்களோடு கூட Let இருக்கட்டும். your hand be with each one of you. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு God will செய்து bless you. உட்காருங்கள். Please be seated. நாங்கள் இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல்களுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். We're going to listen to the announcements of this week. தயவு செய்து உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தலை நாங்கள் சொல்லுவோம். When you prepare your tithes and offerings, we will share the announcements. எங்களுடைய வழமையான ஆராதனைகள் தமிழ் ஆங்கிலத்திலே காலை 9:30 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் இடம்பெறும். Our usual service in Tamil and English will be held at 9:30 and 4 o'clock in the evening. ஆங்கில ஆராதனை 11:45 மணிக்கு இந்த இடத்திலே நடைபெறும். English service will be held at 11:45 in the morning. ஒவ்வொரு புதன்கிழமையும் வேதாகம படிப்பு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் Zoom மூலமாய் நடைபெறுகின்றது. Every Wednesday we have our Bible studies via Zoom from 8 to 9 in the evening. நாங்கள் ரோமர் நிருபத்தை குறித்து படித்து வருகின்றோம். We are learning about Romans. பெத்தானி சபை அனைத்துமாய் சேர்ந்து நன்றி அறிதலின் ஆராதனை 24ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரீன்ஃபோர்ட் டவுன் ஹாலிலே நடைபெறும். The Bethany combined Thanksgiving service will be held on the 4th of December at Greenford Town Hall. நீங்க அதற்கான ஒரு நன்கொடை இருக்கிறது. உங்களுடைய நன்கொடைகளை பிரதர் கிங்ஸ்லியிடம் கொடுக்கும்படி அன்போடு We கேட்டுக்கொள்கிறோம். are collecting funds for it. All your offerings or collection money, please give it to Brother Kingsley. மார்கழி மாதம் முழுவதுமாய் தேவனை பற்றி சொல்லுகிற ஒரு மாதமாய் நாங்கள் நியமித்திருக்கின்றோம். We have appointed the entire month of December as a month of sharing the gospel. ஆமென். Amen. உங்களுக்கு யாராவது நீங்கள் பிறந்த நாள் உங்களுடைய அனிவர்சரிஸை கொண்டாடி இருந்தீர்கள் என்றால் நீங்க இருக்கிற இடத்துல எழும்புங்க. நான் அந்த இடத்துல உங்களுக்கு ஜெபிக்க So பிரியப்படுகிறேன். those who have celebrated anniversaries and birthdays, please stand wherever you are. Then we will pray for you. நாங்கள் முதலாவதாக நாங்கள் தம்பாவுக்காய் ஜெபித்து விட்டு மற்றவர்களுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். So we're going to pray for Tamba and then we are going to pray for the others.
ஆம் கத்தாவே அந்த குழந்தையோடு ஒப்பு கொடுக்கிறோமப்பா தம்ப ஒப்பு கொடுப்பீர் அவனோடு கூட இருப்பீராக Lord, we commit him into your hands. You be with him, Lord. தம்மை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம் we ask and pray that you bless him, O ஐயா Father. அவனை தாயின் கருவிலேயே நீர் தேர்ந்து கொண்டு Lord, விட்டீரப்பா you chose him from the mother's womb. அந்த குழந்தைக்காய் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது You have a purpose for that child, O அந்த Father. நோக்கத்தை அவனுடைய வாழ்விலே நீ செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் Lord, we pray that you complete and fulfill the purpose that you have in his life for him. யாரும் அதற்கு தடையா இருக்க கூடாது Nobody should be a barrier or obstacle for it. இவன் தம்பா தடையா இருக்க கூடாது Even he himself should not be a barrier for it. நீர் ஆசீர்வதிப்பீராக Bless him, O நல்ல Father. ஞானத்தை கொடு Give him godly wisdom. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே In Jesus' name we ask and pray. இந்த நேரத்திலும் அப்பா சகோதரன் ஜெரோமுக்காய் சகோதரி கார்த்திகா அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே Lord, we pray for Brother Jerome, Sister Karthika at this moment. இரண்டு பேரும் கைகளை கோர்த்து கொண்டு நில்லுங்கள் Can you both hold hands, please? ஓ ஹalleluya அப்பா அவர்களை ஆசீர்வதிப்பீராக Lord, you bless them. ஐயா திருமண வாழ்விலே 10 வருடங்களை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்திரே உமக்கு நன்றி Lord, ராஜா you've given them 10 years in their life and blessed them. Thank you, நாங்கள் Father. பேசிக்கொண்டிருந்தோம் அது நேற்று போல் இருக்கிறது என்று We spoke that it only happened like ஐயா yesterday. உங்களவாய் அவர்களை ஆசீர்வதித்தீங்க How much blessings you கையின் showered upon them. பிரயாசங்களை You ஆசீர்வதித்தீங்க bless the works of the ஊழிய hand. பாதையிலே எடுத்து பயன்படுத்தி வருகிறீங்க You are கர்த்தாவே using them in the paths of ministry, of நன்றி Father. ராஜா Thank you, Father. இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாய் இருக்கட்டும் Let the new year be a year of mighty blessings for them. ஐயா பாரமான யாவற்றையும் அவர்கள் விட்டு விட்டு தங்களை அழைத்த அந்த பரமனை நோக்கி ஓடுகிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க Lord, கர்த்தாவே whatever the heavy burden, let them abandon them and they run towards the person who called them, the தங்களுடைய Heavenly அழைப்பை Father. மறந்து போகாதபடி அதை நோக்கி ஓட அவர்களுக்கு உதவி Lord, செய்வீராக help them to run towards that prize that they have without forgetting their purpose and the what they have பிள்ளைகளை been அப்பா holding. குடும்பமே முழுவதையும் ஆசீர்வதிக்கிறோம் Lord, we bless the children இவர்கள் and the entire family. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக Let them be blessings, O Father. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே In Jesus' name we ask and pray. அப்பா அது போலப்பா நாங்க சுரேஷுக்காய் சௌரன் மேரி சௌரன் சுரேஷுக்காய் சௌரி மேரிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we pray for Brother Suresh and Sister Mary. இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக You continue to bless ஐயா them. இவர்கள் எங்கோ இருந்த பொழுது நீர் இவர்களை தேடி நீர் கத்தாவே Lord, where they were somewhere else, oh Father, when you sought them out. நீங்க தேடி போனீங்கப்பா You went to seek them. ஐயா அந்த அழைப்பை நோக்கி இவர்கள் ஓட மரண பெரியந்தம் ஓடட்டும் கத்தாவே Lord, until their death, Lord, let them run towards that calling, Father. என்ன போராட்டம் வந்தாலும் உங்களை மாத்திரம் பார்க்கிறவர்களாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் Whatever ஜெபிக்கிறேன் the trials and turbulences, they let them only look at you, Father, we pray. வரப்போகிற ஆண்டுகள் இவர்களுக்கு வித்தியாசமாய் இருக்கட்டும் ஐயா Let the coming years be different to them. ஊழிய பாதையில் இவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக In the ministry path, use them mightily, O Father. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் We ask and pray that you give them good health. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே In Jesus' name we ask and pray. ஆமென் Amen. தயவு செய்து உட்காருங்கள் Please be seated. சில வேளைகளில் எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு நடைபெறுகிற வேளையிலே சில வேளை இன்டர்நெட்டோ அல்லது எதென்றாலும் ஒரு சின்ன தவறுகள் ஏற்பட்டால் நாங்கள் அந்த நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாத தடங்கல்கள் ஏற்பட்டுவிடும் Sometimes when we do this live transmission, due to unavoidable circumstances where there is a breakdown in power or internet, we might have certain barriers or obstacles or delays in our transmission. அதெல்லாம் தயவு செய்து என்னுடைய ஜெபமோ நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலோ அல்லது பிரசங்கிக்கிற வேளையிலே வரவில்லாவிட்டால் நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும் So unfortunately, if any parts of this service, whether it's praise and worship or the sermon or any prayer has been missed out due to this problem, we humbly ask you to forgive us. ஆமென் Amen. நாங்கள் காணிக்கைகளை கைகளில் எடுத்துக்கொள்வோம் Shall we ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் So we are going to give thanks for the blessing that God has given us. Let us take the tithes and offerings into our hand. பிரதர் ரங்கன் அவர்கள் காணிக்கைக்காய் ஜெபிப்பார்கள் Heavenly Father, we come before you, Father, as a family, Lord. Thank you for the word of God. இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களோடு தெளிவாகவும் திட்டமாகவும் பேசினீர் கர்த்தாவே, அதற்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய காணிக்கை தசம பாகங்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. கொடுக்கிற ஒவ்வொரு கையும் இன்னும் பன்மேல மடங்காய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் கையின் பிரயாசங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கொடுக்க மனதிருந்தும் கர்த்தாவே, வழி இல்லாது இருக்கிற கரங்களையும் இருதயங்களையும் நீர் காண்கிற ராஜா கர்த்தாவே. அவர்களின் தேவைகளை நீர் சந்திக்கிற தேவன் கர்த்தாவே. அவற்றை சந்தித்து கர்த்தாவே, அவற்றையும் கொடுக்கும் கரங்களாய் இனிவரும் காலங்களில் நீர் மாத்திரமே மாற்ற போகிற அதிகாரம் உள்ளவர் கர்த்தாவே. உம்மிடம் நாங்கள் கேட்கிறோம், அவற்றை
மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த கொடுக்கும் பணங்களை கர்த்தாவே உமக்கு சித்தமான முறையில் உமது ராஜ்யத்தை கட்டும் ராஜரீக பணியில் சரியான விதத்தில் செலவழிக்க ஞானத்தையும் கர்த்தாவே வழிகளையும் நீர் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை பொறுப்படுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இயேசுவின் மகா உன்னதமான நாமத்தினால் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நேரத்திலும் ஒரு பாடல் பாடப்படும். அந்த வேளையிலே எங்களுடைய காணிக்கை தசம பாகங்கள் சேகரிக்கப்படும். We are going to listen to a song at this moment, and at that time tithes and offerings will be collected. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனை நாங்கள் பாடி Nothing impossible for God. ஆராய்ந்து முடியாத காரியம் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். ஆராய்ந்து முடியாத காரியம் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், அதிசயம் செய்பவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், அதிசயம் செய்பவர். ஆராதனை ஆராதனை வல்லமையுள்ளவரே, ஆராதனை 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 வல்லமையுள்ளவரே, ஆராதனை. ஆராய்ந்து முடியாத காரியம் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். ஆராய்ந்து முடியாத காரியம் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். சஞ்சலத்தின் கூக்குரல் கேட்டீர், வசந்த வாழ்வினை மகிழச் செய்தீர். செங்கடலில் புது வழி திறந்தீர், சேனைகளாய் கரை காண செய்தீர். சஞ்சலத்தின் கூக்குரல் கேட்டீர், வசந்த வாழ்வினை மகிழச் செய்தீர். செங்கடலில் புது வழி திறந்தீர், சேனைகளாய் கரை காண செய்தீர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், அதிசயம் செய்பவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், அதிசயம் செய்பவர். ஆராதனை ஆராதனை வல்லமையுள்ளவரே, ஆராதனை 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 வல்லமையுள்ளவரே, ஆராதனை. ஆராய்ந்து முடியாத காரியம் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். ஆராய்ந்து முடியாத காரியம் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். ஆமென். கர்த்தர் நாங்கள் ஜெபிப்போம். Shall we pray? இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We'll commit this service again into the hands of God and pray. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார். God intercede with us. ஆராதனை மூலமாய் இடைப்பட்டார். He interceded with us through the praise and வார்த்தையின் worship. மூலமாய் He இடைப்பட்டார். interceded with us through the word of அந்த God. அப்பாவுக்கு நாங்கள் நன்றி We சொல்லுவோம். give thanks to that Father. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு Shall we நன்றி lift our சொல்லுவோம். hands? Everybody எல்லாருடைய lift our கரங்களை hands. உயர்த்தி. Children, lift your hands up and say thank you to God. Thank you, Father. ஓ எல்லாருடைய கரங்களை உயர்த்தப்படுவதாக. Oh, let every hand ஓ be raised. ஹalleluya. ஒருத்தருடைய Hallelujah. எல்லா கரங்களும் உயர்த்தப்படுவதாக. Let all hands ஓ, be நன்றி raised. ராஜா, Thank you, நன்றி Father. அப்பா, Thank you, நன்றி Father. ராஜா. Thank you, Father. ஐயா நீங்க எங்களை நேசித்ததற்காய் நன்றி Lord, you ராஜா. loved us, Father. Thank ஐயா you நீங்க எங்களை விரும்பினதற்காய் நன்றி ராஜா. for having ஐயா great நீங்க love எங்களை for us. முன்குறித்தீரே நன்றி ராஜா. Lord, you predestined us. நன்றி Thank you. என்று சொல்கிறோம். நன்றி ராஜா. Thank you, Father.
ஆம் கர்த்தாவே Yes, Father. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி Thank you for blessing ஐயா this இந்த service. நாளை ஆசீர்வதித்ததற்காய் Thank you நன்றி for blessing this day. ஐயா இம்மட்டுமாய் கூட இருந்த தேவனப்பா இனி நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையின் மூலமாய் கூட இருப்பீராக Lord, you have been with us thus far, and you're going to be with every other service that அப்பா, we are going இங்கு to. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் Lord, I pray for everyone who sees. ஐயா யாரெல்லாம் நோயினாலும் இருதயத்திலே வேதனைகளால் நிறைந்திருக்கிறார்களோ Lord, those who are with diseases or with pain in their hearts. இன்று விடுதலை என்னாலப்பா Today is the day of redemption of ஐயா our. விடுதலை என்னால் Today கர்த்தாவே is the day of redemption, இவர்களை Father. விடுவிப்பீராக Lord, you redeem them, O ஐயா Father. இந்த தொலைக்காட்சி இந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வாழ்விலே ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நான் Lord, ஜெபிக்கிறேன் I pray that whoever is watching this live transmission, let there be a miracle in their life. இந்த வாரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாய் Let இருக்கட்டும் this ஐயா. week be a blessed week for each one of us. பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக Lord, you bless every child that is going to school. எல்லா பொல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் நான் Lord, ஜெபிக்கிறேன் save them in all trouble and harm. ஐயா ஒரு விசேஷமாய் அப்பா கடந்த கிழமை உயிரிழந்த அந்த குடும்பத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா Lord, especially we pray for the family who died with the fire in London last week. ஐயா அந்த கணவனாருக்காய் ஜெபிக்கிறோம் We pray for that husband of ours. ஐயா நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் அந்த மகனுடைய இருதயத்தை சமாதானப்படுத்த Lord, முடியும். only you could comfort that son's heart. தேற்றவாளனே அவரை Oh, தேற்றுவீராக comfort him. அவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு உற்றார் உறவினர்களோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் Lord, you be ஜெபிக்கிறோம். with each and every family member who lost them and guide them, O Father. எங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா Be with everyone. கையின் பிரயாசங்களை Bless ஆசீர்வதி them the works of the hand. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு வரவளவு நம்மோடு இருப்பதாக. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you and all now and forever. Amen. சொல்லுவோமா? Shall we all say? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். From the bottom என் of our ஆத்துமாவே hearts, கர்த்தரை Father, ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை God bless you. ஆசீர்வதிப்பார். தயவு செய்து ஒரு 5 நிமிடம்